Hello all, welcome back to my channel. So this is MC and anchor Sivani. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போட்டிருந்தோம். இது ட்ராவல் விலாகோட செகண்ட் பார்ட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல் டே எடுத்த வீடியோங்கிறதுனால கவர் பண்ண முடியல. அதனால் நான் வந்து உங்களுக்கு 2 பார்ட்டாக போடுறேன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இது செகண்ட் பார்ட். ஸோ நாங்கள் வந்து கோயில் போய் ரீச் ஆன வரைக்கும் போட்டிருந்தேன். ஸோ ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் என்ன சொல்லிட்டாங்க, 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ வந்து நட சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் அதுக்கப்புறம் திறப்பேன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு நிறையவே டைம் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் அப்படியே அந்த கிராமத்தை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா, எல்லா பக்கமும் திரும்பின இடம்லாம் அந்த ஆட்டுக்குட்டிங்க தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்குட்டி. சின்னதில் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம சிட்டியில் இருந்தால சுத்தமாக இந்த ஆடுங்களே பார்க்கவே முடியும். ஸோ அப்படியா இருக்கிறதுனால நான் ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. ஸோ தூக்கி கொஞ்சிட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதை அவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த வீடு ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக ஒரு கூரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட், எனக்கு எல்லோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கோயிலையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலி நாங்கள் அங்கே அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. 1 மணி ஆகிடுச்சுன்றதால சரி நாங்களும் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சைடில் கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அன்னதான இடம் இருக்குது. ஸோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே தான் நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு உள்ளே போகணும். பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிட்டதால் சாப்பாடெல்லாம் காலின்னு சொல்லியாச்சு. சரி நம்ம கோயிலை மட்டும் கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படிதான் உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கான இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த ராசிக்கு எவ்வளோ இந்த ஸ்கோர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பர்சன்டேஜ், இந்த ராசிக்கு இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி போட்டிருந்தது. சரி உங்களுக்கும் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பரிகாரத்துக்கான அமௌண்ட்டெல்லாம் கூட எழுதியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் யூஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே லஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இருக்கு உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனால் சுட சுட மீல்ஸ் இருந்தது. ரொம்ப பெரிய ஹோட்டல் லெவலுக்குலாம் இல்லை. அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. அழகாக ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு அப்பளம், சாம்பார் மட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு காரக்குழம்பும் கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட வேணாம்னு நினச்சேன். ஏன்னா காலையில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, அதனால் சாப்பிட வேணாம்னு நினச்சேன். பட் அந்த காரக்குழம்போட டேஸ்ட்டுக்காகவே எனக்கு வெறும் காரக்குழம்பு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த அவரைக்காய் இல்லை கொத்தவரங்காய் வத்தல் சொல்லுவாங்களே. இப்போ நம்ம மணத்தக்காளி வத்தல்லாம் நம்ம போட்டு காரக்குழம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி கொத்தவரங்காய் வத்தல் போட்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்களும் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்கு 2 hours கிட்ட டைம் இருந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. மீதி 1.5 மணி நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கோவிலில் இருக்க அந்த குளத்துக்கிட்ட அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு நிறைய வந்து டைம் இருந்ததால் சும்மா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் அப்படியே. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங் போகலான்னு சொல்லி அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருந்தோம். வயல்வெளிலாம் நிறைய இருந்தது. ஸோ அங்கே அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு பார்த்தோம்னா அங்கே பாண்டு மாதிரி இருந்துச்சு. அந்த கோவில் குளத்துலேருந்து அப்படியே கண்டினியூவேஷனாக வந்து இந்த சைடில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிங்ஃபிஷர் கூட இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த கண்டினியூவேஷனாக போகும்போது இங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன பாண்டு, லோட்டஸ் பாண்டு, லில்லி பாண்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அழகாக பூத்து இருந்தது. ஸோ இதுதான் வந்து வயல்வெளியாக ரொம்பவே அழகாக இருந்தாங்க. வந்து அப்படியே அந்த காற்று வந்து அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து அந்த வயலில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம வந்து எப்பயாவது அங்கே போகும்போது அது ரொம்பவே நமக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா அங்கே கரும்புலாம் இருந்துச்சு. ஸோ அறுவடைக்கு அவங்கெல்லாம் இப்போ வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தோடனே இந்த எருக்கம்பூ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாட்டி தான் பார்க்குறோம் வருஷத்துக்கு. நான் சின்னதுலலாம் இருக்கும்போது இதெல்லாம் நான் நிறையவே வந்து பார்த்துருக்கேன். இது வந்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூல் டைமில் வந்து நம்ம எக்ஸாம்லாம் எழுதிட்டு பாஸாக ஃபெயிலா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து 90s கிட்ஸ் கண்டிப்பாக அதை விளையாடி இருப்பீங்க. ஸோ அது வெடிச்சிடுச்சுன்னா நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வெடிக்காமல் அப்படியே சப்புன்னு போயிடுச்சுன்னா நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு. அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது ஞாபகம் வந்தது. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஷூட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் தான் என்னோடய கேமராமேன் அன்னைக்கு. ஸோ அவரும் நானும் சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
அங்கே 3 o'clock தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு டோக்கன்லாம் வாங்கிட்டு, ஏன்னா அர்ச்சனைலாம் நாங்களே வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டோம். ஸோ அங்கே வாங்காதவங்களுக்கு அங்கே விற்கிறாங்க, எல்லோ கலரில் பேக்கில் போட்டுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பரிகாரத்துக்கு எங்கே பண்ணணும்னு சொல்லி அவங்களே மைக்கில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த சாமிக்கு போய் இவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த சாமினா இவங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து வெறும் அர்ச்சனை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் 2 சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கோயில் சுற்றி வந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் அந்த பரிகாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ மொத்தமாக எல்லாரோட பரிகாரத்தையும் சேர்த்து அர்ச்சனை அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பரிகாரத்து வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி இங்கே மரத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைப்பில் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சேவல், கோழி இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேண்டிட்டு விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஐநார் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடு, கோழிலாம் வேண்டிட்டு விடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம், சேவல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. பொம்மைலாமும் வச்சுருந்தாங்க. குழந்தை வேணுங்கிறவங்க சின்ன பொம்மை, குழந்தைங்க விளையாடுற பொம்மை வாங்கி அதை குழந்தையாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட அங்கே வேண்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் சன்னிதானத்தை சுற்றிட்டு அடுத்த சன்னிதானத்துக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் சூப்பராகவே இருந்துச்சு. இடம் நல்ல பெரிய கோவில் தான். அது ரொம்ப பெரிய கோவில் இல்லை, ஓரளவுக்கு நல்ல பெரிய கோவிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தீபம் வந்து எங்குமே உள்ளே ஏற்றவே அலோவ் பண்ணவே இல்லை. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் வெளியில் வாசல்லே வச்சுருக்காங்க. அதாவது உள்ளே என்ட்ரிக்கு ஆகும்போதே அங்கே வாசல்லே வந்து சைடில் வந்து தீபத்துக்குன்னு ஒரு மண்டபம். அவ்வளோதான், சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பவே எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஏன்னா சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து வேண்டிட்டு என்னென்ன பூஜை பண்ணணுமோ விளக்கேற்றணுமோ அதெல்லாம் பண்ணோம். உங்களுக்கும் வந்து உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போக சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இங்கே போயிட்டு வந்தாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ போயிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லதாகவே தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து மெயினான பரிகாரம் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு வேண்டிக்கிறாங்க, ராகு கேது தோஷத்துக்கு வேண்டிக்கிறாங்க, சனி பயிற்சி அப்போ வந்து வேண்டிக்கிறாங்க. முக்கியமாக அந்த நவகிரகங்கள் தோஷத்துக்கு எல்லாமே இங்கே மெயினாக பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் வேணும்னா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததால் ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மார்னிங் அவரே தான் ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போவும் ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்ததால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கால் பண்ணியிருந்தோம். ஸோ நான் எப்போவுமே டீ தான் குடிப்பேன். மை ஃபேவரட் இஸ் டீ. ஸோ ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடித்தாங்க. அவர் பெருசாக காஃபி டீலாம் குடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் ட்ராவல் கண்டினியூ பண்ணி அப்படியே பாட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். அந்த ட்ராவல் அப்போ இந்த பாட்டெல்லாம் கேட்குறதே ஒரு தனி சுகம்தான். ஸோ நம்ம ஒரிஜினல் சாங்ஸ் போட முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்க்ரீன் காட்டினேன். ஸோ நாங்கள் அப்படியே சாங்ஸ்லாம் கேட்டுட்டு வைப் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலி பாண்டிச்சேரி ரீச் ஆனோம் கொஞ்சம் நேரத்தில். ஸோ பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டு தான் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். பிரியாணி, கறி தோசை அண்ட் சில்லி சிக்கன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.